வினோத் அவர்களுடைய மனைவியுடைய அந்த ஸ்டோரி இப்போ பரபரப்பாக பேசப்படுதுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஸ்டில் ஐ அம் கன்ஃப்யூஸ்டு. இன்னும் அஃபிஷியலா எந்த காலும் எனக்கு வரல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வினோத் பணப்பெட்டியை எடுத்தது உண்மை. ஆனா, எனக்கு தகவல் வரலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எனிவே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் பணப்பெட்டியை எடுத்துட்டாரு. வேற ஏதாவது ட்விஸ்ட் கிஸ்ட் வச்சு அவங்க கேம் விளையாடுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு அடுத்தது இந்த ஒரு காட்சி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து வந்து இவங்க கூட்டிட்டு போவாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வியானாவ கூட்டிட்டு போயி, அவங்க மைக் இல்லாத பேசுவாங்க. ரம்யா அப்ப கேப்டனா இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து கண்டிப்பாரு. "என்ன இது மைக் இல்லாத பேசிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. பாருங்க" அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் பயந்துட்டேன்." அப்படி இதே ஆக்டிங் தான் அப்பயும் போட்டிருந்திருக்காங்க. இப்ப வியானா சொல்றாங்க, "திவ்யா, அந்த இவங்க ஒரு நாடக நடிப்பு அரக்கி. நீ ஏன் அவங்க கிட்ட போய் ஏமாந்துகிட்டு இருக்க? ஒரு விஷயம் சொன்னா அவங்கள வெளியில வந்தா நீயே செருப்பு கழட்டி கூட அடிச்சாலும் அடிச்சிருவ. சி சி நான் அப்படி பண்ணவே மாட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல நான் சொன்னேன்னா நீ தாங்க மாட்ட. இல்ல இல்ல நான் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சொல்லு நானு. என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? உன்னை சந்தேகப்பட்டாங்கடி. உன்னை பார்க்க பார்க்க அவங்களுக்கு பொசசிவ்னஸ் ஆச்சாம். அதாவது அவங்களுடைய கணவர் மன்மதன். உண்மையால நான் கேட்குறேன் சாண்ட்ரா, அவன் என்ன பிரஜனை, அவன் ஒரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறான். அவர் வந்து இவங்க வந்து பார்வதி அவங்க உடம்ப பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு போய் இன்னும் விக்கல் சொல்லிட்டு இருக்க. திவ்யா வந்து நெருங்கி பழகினது இவங்களுக்கு பொசசிவ்னஸாக ஏறி இருக்கு. நீ எப்படி பிக்கப் பண்ணிடுவியோ? என்ன சொல்ற? அப்படிதான் சொன்னாங்க. போ வேணா போய் கேளு. ஏய் எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. உனக்கு அண்ணன் மாதிரிப்பா. அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறது இது கொடுக்கறதுன்னு சில பல விஷயங்கள் நடந்த உடனே அவங்களுக்கு பொசசிவ்னஸ் ஆகிடுச்சா, இந்த வீட்லேயே இருக்க முடியல இன்னும் உடஞ்சி அழுதாங்க. என்ன சொல்கிற? ஆமாம் அதுதான் உண்மை. இது ஏன் வேணாம் என்கிட்ட அப்பயே சொல்ல. ஆமாம் எப்படி சொல்கிறது? சொல்லியிருந்தா அன்னைக்கே முட்டிச்சிருப்பாங்க. சரி பரவாயில்ல போ. இது மிளகாலாம் சாப்பிட்டில தியாகிக்கு. இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்.